பாமுகம் டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைவது மரபு கவி கற்பவன் தொகுப்படும் சிவதர்சினி ராகுனர்கள் மற்றும் சரசி பாஸ்கரர்கள் மற்றும் இணைந்திருக்க எல்லோருக்குமே இனிய வணக்கம். வாருங்கள். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான மதிய வணக்கம். இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வாரம் 107 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை சிறப்பாக எங்களுக்கு வழங்குகின்ற ஆசிரியை மதிப்புக்குரிய சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வாணிமோகன் மற்றும் இணைந்து கற்பவர்கள் பொதுவாக காற்றிலோ அல்லது காணொளி மூலமோ கேட்டு பயன்படுபவர்கள் அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி இந்த ஒரு மணித்தியால நேரத்தை எங்களுடைய மதிப்புரிய ஆசிரியர்கள் அன்பாய் ஒப்படைத்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் அன்பாய் வரவேற்று நிகழ்ச்சியோடு இணைந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சியிலே 100 வகுப்புகளை தாண்டி மிக அற்புதமாக 107வது வகுப்பிலே அனைவருமாக காலடி வைத்து இருக்கின்றோம். களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகம் அதிபர் மற்றும் அழகாக நம்ம எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்ற வாணிமோகன் அவர்களுக்கும் மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் இங்கே இணைந்து கற்பவர்களுக்கும் இணையாமல் ஏகலைவனாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்க்கையினையும் நன்றியும் இந்த இடத்திலே உரித்தாக்கிக் கொண்டு முறையாக 107வது வகுப்பிற்குள் உட்செல்கின்றேன். இந்த வகுப்பும் திருப்புதல் வகுப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வகுப்பினை முறையாக நெறிப்படுத்துமாறு என்னுடைய அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் இந்த வகுப்பினை ஒப்படைக்கின்றேன். பாருங்கள். முன்னுமுறை வணக்கம். இது மீட்டல் வகுப்பிலே சிறப்பாக இணைந்திருக்கிற எல்லோரையுமே வரவேற்றபடி எங்களுக்கு வீட்டு பாடம் இருக்கிறது. அதிலே மீட்டல் வகுப்பு 107 திருக்குறள் 128வது அதிகாரம் சீர்பிரித்து தலை சொல்லுதல் இருக்கிறது மற்றும் எண் சீர்விருத்தம். அதனுடைய தலைப்பு சிறப்பான தலைப்பு குழந்தைகளா கூலிகளா. சீர்வரையறை 2 சீர்வரையறை தரப்பட்டிருக்கிறது. காய் 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 தேமா, காய் 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 தேமா, மற்றது காய் காய் மா தேமா, காய் காய் மா தேமா. ஒவ்வொரு வாய்ப்பாட்டிலும் 3 பாடல்களை எழுதும்படி சொல்கிறார். ஆகவே தயார் நிலையில் எல்லோரும் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதுல இணைந்திருப்பவர்கள் யாராவது அவசரமா போகணும் என்றால் பார்ப்போம். கமலா ஜெயபாலன் அவர்கள் தொடர்ந்து இருப்பீர்களா நிகழ்வோடு? அல்லது அவசரமா உங்கள் மைக் எடுத்து கதைக்கணும் இருப்பீங்கள் என்றால் நாங்கள் இடையில சவுண்ட் வேற இல்லை. 11:50 மட்டும் இருப்பேன். சரி, அப்படின்னா உங்களை 2வது எடுத்துக்கொள்ளலாம். கோசலா ஞானம் அவர்கள் தயாரா இருக்கிறீங்களா? சரி. வணக்கத்தை மீண்டும் ஆசிரியருக்கும் சிவதர்ஷினி சக கவிஞர்களுக்கும் கூறிக்கொண்டு எனது கவிதையை வாசிக்க இருக்கின்றேன். 107வது வகுப்பில நிற்கின்றோம். எண் சீர்விருத்தம். குழந்தைகளா கூலிகளா. காய் 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 தேமா, காய் 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 தேமா. கல்மனதும் கரைந்துந்தான் கண்ணீரும் சிந்தும், குழந்தைகளின் கூலி வேலை கண்டுந்தான் பாரு. கல்மனதும் கரைந்துந்தான் கண்ணீரும் சிந்தும், குழந்தைகளின் கூலி வேலை கண்டுந்தான் பாரு. கல்வியையும் இழந்துவிட்டு கடினமான தொழில். கல்வியையும் இழந்துவிட்டு கடினமான தொழில். குழந்தையுமே காக்கவும் தான் கூலிக்கும் செல்வர். குலத்தையுமே மன்னிக்கவும், குலத்தையுமே காக்கவும் தான் கூலிக்கும் செல்வர். கல்லையும்தான் தலையிலேயும் சுமந்து செல்லும் காட்சி. கல்லையும்தான் கரையிலேயும் சுமந்து செல்லும் காட்சி. காண்கின்ற உள்ளமதை உருக்கிவிடும் பாரியம். காண்கின்ற உள்ளமதை உருக்கிவிடும் பாரியம். சொல்வதற்கும் எவருமில்லை தூக்கிவிட்டு பாரில், சுமப்பதற்கும் யாருமில்லை இவ்வுலகில் பாரில். சுமப்பதற்கும் யாருமில்லை இவ்வுலகில் பாரில். டீச்சர்ட்ட சத்தத்தை காண இல்ல டீச்சர்ட்ட சத்தம் நான் சத்தம் போட்டேன்னா அப்புறம் நான் எப்படி கவனிக்கிறது?
இதுல இரண்டாவது அடி படிங்கோ. கல்வியையும் இழந்துவிட்டு ம். கடினமான தொழில். தொழில் என்பது தேமாவாமா கடினமான வேலை அப்படின்னு மக்கள். சரியா? கடினமான வேலை. பிழை இல்லாம எழுதணும் என்றாலும் பிழையே வந்துடும். பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்தது அடுத்த ஒரு தான் கூலிக்கும் செல்வர். அதெல்லாம் சரி. அடுத்தபடியாக சொல்வதற்கும் அடுத்தது என்ன சீர் போட்டிருக்கீங்க? சொல்வதற்கு எவரும் இல்லை. சொல்வதற்கு எவரும் இல்லை. அதுல என்ன பிழை இருக்கு? சொல்வதற்கும் இம் போட்டீங்கன்னா சரிதான். மற்றபடி அப்ப சரி. அடுத்தபடியாக அடுத்த பாடம். சொல்லெடுத்து சுவை ததும்பும் கல்விதனை ஊட்டி சோதனையும் அகன்றடவே அறத்தினையும் செய்வோம். சொல்லெடுத்து சுவை ததும்பும் கல்விதனை ஊட்டி சோதனையும் அகன்றடவே அறத்தினையும் செய்வோம். கல்லினமும் மனிதநேயம் கொண்டவராய் வாழ கல்லினமும் மனிதநேயம் கொண்டவராய் வாழ ஏணியிலே ஏற்றிடலாம் குழந்தைகளின் வாழ்வை. ஏணியிலே ஏற்றிடலாம் குழந்தைகளின் வாழ்வை. பல்கலையும் கற்றிட்டே உயர்ந்து நிற்கும் கிள்ளை பாடத்தில் பட்டமுமே பெற்றிட்டே வாழும். பாடத்தில் பட்டமுமே பெற்றிட்டே வாழும். எல்லையில்லா மகிழ்வினையும் பெற்றிட்டே வாழ்வர். ஏற்றமிகு வாழ்வாங்கு வாழ்ந்து நிற்பர் பாரு. அருமை அருமை. அடுத்த பாடல் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து புத்தகம் போடும் பொழுது ஒரு பக்கத்திற்கு இந்த 3 பாடல்கள் அப்படி பயன்பாடாக்கு. நாம் எல்லாம் ஃபைல்ல சேமித்து தான் வைத்திருக்கின்றேன். மூன்றாவது பாடல் செல்வந்தர் வீட்டினிலே வளர்கின்ற பிள்ளை சீருடனும் சிறப்புடனும் வாழ்வார்கள் வாழ்வில். செல்வந்தர் வீட்டினிலே வளர்கின்ற பிள்ளை சீருடனும் சிறப்புடனும் வாழ்வார்கள் வாழ்வில். எல்லாமே பூச்சியமாய் கூலி வேலை செய்யும். எல்லாமே பூச்சியமாய் கூலி வேலை செய்யும். ஏழை குழந்தை வாழ்வினிலே சூறையாடும் தென்றல். ஏழை குழந்தை வாழ்வினிலே சூறையாடும் தென்றல். கஷ்டத்தை கொடுக்கும் மண்டத்துக்காக. ஏழை குழந்தை இக்கு நடுவுல வரும், அப்ப அது மாறும். ஏழை குழந்தைங்கிறத விடவும் ஏழை மழலை கூட போட்டுக்கலாம். ஏழை மழலை அண்டம் போடலாம். ஏழை மழலை அதுவே வந்துட்டு சரியா வரல. ஏழைகளும் அப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைகளா கூலிகளா தலைப்பின் போது ஏழைகளும்ங்கிறதே அந்த குழந்தைகளை தான் குறிக்கும். அப்படி கூட போட்டுக்கலாம். ஏழைகளுமே ஏழைகளின் அப்படி போடலாம். ஏழைகள் வந்து வாழ்வினிலே சூறையாடும் தென்றல். கல்லாமல் வாழ்வையுமே தொலைத்திடுமே பிள்ளை. கல்லாமல் வாழ்வையுமே தொலைத்திடுமே பிள்ளை. காலத்தின் கொடுமையென கதிகலங்கி நிற்கும். காலத்தின் கொடுமையென கதிகலங்கி நிற்கும். சொல்லாமல் ஒழித்திடுவோம் குழந்தையுடை பாரம். குழந்தையுடை பாரம். சொல்லாமல் ஒழித்திடுவோம் குழந்தையுடை பாரம். சிதையாது காத்துந்தான் சீர்தூக்கிடுவோமே. சீர்தூக்கிடுவோமே ஓமே. அது மட்டும் தானே அங்க வெளியில் இதுக்கு போயிருக்கு தேமாவுக்கு. அது எப்படி டுவோமே? அது தேமாவாமா? தேமாவா புளிமாவா? சீர்தூக்கி சீர்தூக்கி இல்ல இல்ல, சீர்தூக்கி என்பதுல எந்த பிரச்சனையும் இல்ல. டுவோமே அதுலதான் பிரச்சனை. தேமாச்சீரா? தேமாச்சீரா நேர் தேமா
மன்னிக்கும். இல்ல மன்னிக்கலாம் வேணாம், தெரிஞ்சுக்கத்தான், பயிற்சிக்காகத்தான் இதெல்லாம். டூ ஓ, ஓ அது அத வேற நான் சொல்றேன் நிறை பாருங்க. டூ நிறை நிறை ஓ. வந்திருக்கு. ஆ, நிறை வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சீர்தூக்கி விட்டு. தூக்கி விட்டே அப்படின்னு முடிப்போமா? விட்டே. சீர்தூக்கி விட்டு. தூக்கி விட்டே, அவ்வளவுதான், அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது காய் காய் மாத்துமா. மாடாக உழைக்கின்றார் சிறுவர் என்று மயங்கியுமே வாடியுமே வதைபட்டே நின்று. மயங்கியுமே வாடியுமே வதைபட்டே நின்று ஓடாக உடலுந்தான் சுருங்கி நின்றும். இது மா தேமா தானேம்மா? மா தேமா தானே? ஓ மாத்து. அப்ப வதங்கியுமே நின்று சேர்தான். வதங்கியுமே மயங்கியுமே வாடியுமே. அப்புறமா வாடியுமே வதைபட்டே நின்று. இப்ப வதைப்பட்டே மூன்றாவது சீரா வருதா? அரையடிக்கு மூன்றாவது சீரா. ஆஹா. வதங்கி நின்று. வதங்கி நின்று அப்படின்னா மாத்தேமாக்குள்ள வரும். வதங்கி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது முதல் சீர்வரையறை மனசுல அப்படியே ஏத்திட்டு அடுத்ததுல கொண்டு வந்தோம் அதையே புகுத்திட்டு அதே நின்று. விருந்தினர்கள் நிறைய பேர் வந்து நிக்கிறதால எழுத முடியாம போயிட்டு கரடா. அது பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம அது வந்து குழப்பத்தை டக்குன்னு சிந்தனை கெட்டாம குழப்பம் வந்துட்டு. மாடாக உழைக்கின்றார் சிறுவர் என்று மயங்கியுமே வாடியுமே வதங்கி நின்று. சூப்பர், அருமை அருமை. ஓடாக உடலுந்தான் சுருங்கி. இங்க நிறுத்துங்க. நின்று ஓடாமல் என்ன பிழை? ஆஹா ஆஹா. என்ன இன்றைக்கு நின்றோம். வதங்கி நின்றே, நின்றும் அல்லது நின்றே. வதங்கி நின்றே ஓடாக உடலுந்தான் சுருங்கி. ஓடாக உடலுந்தான் சுருங்கி நின்றே ஒருத்தராக நின்றுந்தான் சுமையை தீர்ப்பர். தேடாத உறவுகளும் பலராய் பாரில் தெரிந்துதான் பாராது நிற்பார் ஏனோ. பாடாக படுத்துவாரே இறைமை இன்றி கடுந்துயரம் கண்டுந்தான் இறங்கவில்லை. இறங்கவில்லை அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒண்ணும் குழப்பம் இல்ல. சரியா இருக்கு, அருமை அருமை. அஞ்சாவது பாட்டு. காடாக இருக்கின்ற நிலத்தை விட்ட. காடாக இருக்கின்ற நிலத்தை விட்ட குழந்தைகளை கூலிக்கே வேலை செய்வர். குழந்தைகளை அதெல்லாம் சரிதான். கூலிக்கே வேலை செய்வர். சரி. தேடாமல் கல்வி அறிவையும் நீக்கி. அறிவையும் நீக்கி திசையெங்கும் கூலி வேலை செய்து நிற்பர். வாடாத மல்லிகையும் கண்டே வாடும். வாடாத மல்லிகையும் கண்டே வாடும் வதைகின்ற குழந்தைகளை எண்ணினாலும். வதைகின்ற குழந்தைகளை எண்ணினாலும் தேடாத குழந்தைகளாய் தெருவில் நிற்பர். தினம் தினமும் கூலிக்கே ஏங்கி நிற்பர். அடுத்த பாட்டு. சூடாத மலர்களாக சுமையை தாங்கி சென்றிட்ட திசைகளுமே வேலை செய்வர். திசைகளுமே வேலை செய்வர். ஓடாக தேய்ந்தான் உணர்வை மூட
ம். ஒன்றுமறியாதவர்கள் என்ற தேர்வு. ஒன்றுமறியாதவர்கள் என்ற தேர்வு. ஓ அருமை அருமை அருமை. மாடாக வதைக்கவுமே வலியை தாங்கி ம். மாடாக வதைக்கவுமே வலியை தாங்கி மிளிர்வார்கள் குழந்தைகளே உலகில் நின்றே. மிளிர்வார்கள் குழந்தைகளே உலகில் நின்றே. அருமை அருமை. பாடாகப்படுத்தாது கல்வி ஊட்ட. பாடாகப்படுத்தாது கல்வி ஊட்ட பேரோடும் புகழோடும் சிறந்து வாழ்வ. புகழோடும் சிறந்து வாழ்வ. ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்கம்மா? 1 2 3 4 5 பேர். 5 பேர். 2 ஆமா 2 128வது அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் முதல் 2. குறிப்பு அறிவுறுத்தல் 128. கரப்பினங் கையிகம் தொல்லானின் உண்கண் உரைக்கலுறுவதொன்று உண்டு. கரப்பினங் நிறை நிறை கருவிளம் கையிகன் நேர் நிறை கூவிளம் தொல்லானின் நேர் 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 தேமாங்காய் உண்கண் நேர் நேர் தேமா உரைக்க நிறை நேர் புளிமா உருவதொன்று நிறை நிறை கருவிளம் உண்டு நேர்வு காசு. கரப்பினங் கருவிளம் விளமுன் கை நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கையிகன் கூவிளம் விளமுன் தொல் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை தொல்லானின் தேமாங்காய் காய்முன் உன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை உண்கண் தேமா மாமுன் உரை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உரைக்க புளிமா மாமுன் லுரு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை முருவதொன்று கருவிளம் விளமுன் உன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உண்டு நேர்வு காசு. சரி, அடுத்தது வாசிக்கட்ட டீச்சர். இல்ல உருவதொன்று அது என்ன படிச்சீங்க? லுருவதொன் வந்து வந்து அது அங்கால போறபடி போகுது உணர்ச்சியில நிறை நிறை கருவிளம். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அடுத்து கண் நிறைந்த காரிகை காம்பேர்தோள் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. கண் நிறைந்த நேர் நிறை நேர் கூவிளங்காய் காரிகை நேர் நிறை கூவிளம் காம்பேர்தோள் நேர் 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 தேமாங்காய் பேதைக்கு நேர் 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 தேமாங்காய் பெண் நிறைந்த நேர் நிறை நேர் கூவிளங்காய் நீர்மை நேர் நேர் தேமா பெரிது நிறைவு பிறப்பு. மிகச்சிறப்பு. கண் நிறைந்த கூவிளங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை காரிகை கூவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை காரிகை கூவிளம் விளமுன் காம் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை தேமாங்காய் காய்முன் பேர் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை தேமாங்காய் பேதைக்கு காய்முன் பெண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை பெண் நிறைந்த கூவிளங்காய் காய்முன் நீர் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை நேர்மை தேமா மாமுன் பெரிய வந்து நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பெரிது நிறைவு பிறப்பு. மிகச்சிறப்புமா மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. செல்வன் ஐயம்மா இணைந்திருக்கிறார். 2வது செல்வன் ஐயம்மாவை அழைத்துக் கொள்ளலாம். 3வது கமலாஜி அம்மாக்கள். அதன் பின்னர் செல்வன் ஐயம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் எல்லோருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு
எண் சீர்திருத்தம், குழந்தைகளா கூலிகளா என்ற திரைப்பில் சீர்வரையறை, காய் 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 தேமா, காய் 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 தேமா. குழந்தைகளை கூலிகளாய் கூவியழைக்காதீர், குழந்தைகளை கூலிகளாய் கூவியழைக்காதீர், குவலையமே அழிவதற்காய் குழி அமைத்தீர் போதும். பழம் பெருமை இதுவல்ல பயனளிக்காத உண்மை, பாவம் இதை புரியாதீர் பழி அதுவே சேரும். பழந்தமிழர் குழந்தைகளை படிக்க வைத்தே சென்ற, பயில்வதற்காய் குருவிடத்தில் பத்திரமாய் சேர்த்த, வளங்கிடுவீர் கல்விதனை வயதனில் தானே, வாய்ப்பொருக்கால் வந்துடுமோ வளர்ந்த பின்னும் கற்றர். அடுத்த பாடல். எடுபிடிக்காய் ஏவலுக்காய் ஏழை பிள்ளை வாழ்வை, எப்போதும் சிதைக்காத எடுத்தாள்கை வேண்டும். குடும்பங்கள் கற்றலுக்கு கொடுத்துதவ வேண்டும், குதூகலத்தை குழந்தைகளின் குரல் ஒலியே காட்டும். கடும் பாலாய் கல்வி ஒன்றே கடுந்தகைமை கூட்டும், கடும் பாலாய் கல்வி ஒன்றே கடுந்தகைமை கூட்டும். காலம் அது மாறிவிட்டால் கற்றல் எங்கே கூடும், காலம் அது மாறிவிட்டால் கற்றல் எங்கே கூடும். தடுப்பாரை ஒதுக்கு வழி தயவதனால் சூழும், தடுப்பாரை ஒதுக்கு வழி தயவதனால் சூழும். தளராதே தயங்காதே தளிர்களது தாகம். தளிர்களது தாகம். ரொம்ப பெற்றோரே தமக்காக பெருங்கோலி நாடி, பெற்றோரே தமக்காக பெருங்கோலி நாடி, பேணாது பிள்ளைகளை புறந்தள்ளலாமோ. கற்றோராய் காசினியை காக்க வந்த பிள்ளை, கற்றோராய் காசினியை காக்க வந்த பிள்ளை, கனிவில்லா செயலாலே கடுமுளைப்பை நல்கும், கனிவில்லா செயலாலே கடுமுளைப்பை நல்கும். உற்றார் முன் உணர்வழிந்த உயிரினமாய் நின்று, உற்றார் முன் உணர்வழிந்த உயிரினமாய் நின்று, உயர்வறிய மாட்டாத உலகம் ஒன்றில் மூழ்கி, உயர்வறிய மாட்டாத உலகம் ஒன்றில் மூழ்கி, ஒற்றை நாள் கூலிக்கு ஓடாகி தேயும், ஒற்றை நாள் கூலிக்கு ஓடாகி தேயும். ஒரு பாவம் அறியாதார் ஒளிவதேனோ பாரில், ஒரு பாவம் அறியாதார் ஒளிவதேனோ பாரில். அடுத்த பாடலம், அடுத்த சீர்வரையறை. காய் காய் மாத்துமா, காய் காய் மாத்துமா. பெற்றவர் நம் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும், பெரியவராய் என்னாலும் நடக்க வேண்டும். பெற்றவர் நம் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும், பெரியவராய் என்னாலும் நடக்க வேண்டும். குற்றங்கள் செய்தவராய் குழந்தை தம்மை, குற்றங்கள் செய்தவராய் குழந்தை தம்மை கூலிக்கு அனுப்புகின்ற குணங்கள் மாற, கூலிக்கே அனுப்புகின்ற குணங்கள் மாற, உற்றவராய் காக்கின்ற சிந்தை கொண்டே, உற்றவராய் காக்கின்ற சிந்தை கொண்டே உலகத்தில் உறுதுணையாய் நிற்றல் வேண்டும். நட்பிரசை அவனன்றே உலகம் போற்ற, நட்பிரசை அவனன்றே உலகம் போற்ற, நாடோறும் நலமோங்க செய்தல் வேண்டும், நாடோறும் நலமோங்க செய்தல் வேண்டும். அடுத்த பாடல். வெற்றார குளம் ஒன்றே வழங்கிய, வெற்றார குளம் என்றே வழங்கிய அன்பை வரலாற்றில் பொன்னெழுத்தை பொறிக்க வேண்டும், வரலாற்றில் பொன்னெழுத்தை பொறிக்க வேண்டும். கற்றோடு பிள்ளைகளை பேணும் போதே படிப்பதற்கும் ஒரு துணையாய் பகிர்தல் வேண்டும், கற்றோடு பிள்ளைகளை பேணும் போதே படிப்பதற்கும் ஒரு துணையை பகிர்தல் வேண்டும். கற்றோரின் மத்தியிலே சேர்த்து வைத்து, கற்றோரின் மத்தியிலே சேர்த்து வைத்து கள்ளமற்ற உள்ளமதை வளர்த்தல் வேண்டும், கள்ளமற்ற உள்ளமதை வளர்த்தல் வேண்டும். சற்றேனும் தொய்வின்றி உழைக்க வேண்டும், சாதனைகள் செய்ததற்காய் மகிழ்தல் வேண்டும். அடுத்த பாடல். போதை வழி செல்லாமல், போதை வழி செல்லாமல் காக்க வேண்டும், பொன் போன்றே பிள்ளைகளை போற்றல் வேண்டும். போதை வழி செல்லாமல் காக்க வேண்டும்,
பொன் போன்ற பிள்ளைகளை போற்றல் வேண்டும். தாதை வழி நேரியதாய் காட்டல் வேண்டும். தாயாரின் வழிகளையும் பேண வேண்டும். காதை வழி நல்லவற்றை காட்டல் வேண்டும். கண்ணனையும் கர்ணனையும் சொல்ல வேண்டும். பாதை வழி மாறாமல் பயணம் செய்ய பாதை அதன் இருமருங்கும் பார்த்தல் வேண்டும். இன்னும் ஒரு பாட்டு அந்த உலகத்துல இன்னொன்று வந்துட்டது கூட. கூலிக்காய் பிள்ளைகளை துன்பம் செய்யா குவலியத்தை நாங்கள் தான் படைக்க வேண்டும். வேலிகளை எப்போதும் காத்தல் வேண்டும். வேலிகளாய் எப்போதும் காத்தல் வேண்டும். வேள்வி என வாழ்நாட்கள் கழிதல் வேண்டும். வேலிகளாய் எப்போதும் காத்தல் வேண்டும். வேள்வி என வாழ்நாட்கள் கழிதல் வேண்டும். 4 கற்றதனை நயக்க வேண்டும். 4 கற்று அதனை நயக்க வேண்டும். நாடிதனை காப்பரென்றே நம்ப வேண்டும். பாலிடையே நெய்யிருக்கும் உண்மை போன்றே பாலரிடம் மெய்யிருக்கும் காண்போம் பாரீர். நன்றி அம்மா. ரொம்ப 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 அற்புதம். 7 பாடல்களுமே அவ்வளவு அழகா இருக்கு. நன்றி. அடுத்த புத்தகம் போடும்போது அதெல்லாம் அப்படியே இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான திருக்குறள் அடுத்த 2. நன்றிமா. 3, 4 மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. மணியில் திகழ்தரு நூல் போல் மணியில் நிறை நேர்புளிமா மாமுன் நிறை திக இயற்சீர் வெண்டலை திகழ்தரு நிறை கருவிளம் விளமுன் நேர் நூல் இயற்சீர் வெண்டலை நூல் போல் நேர் தேமா மாமுன் நிறை மட இயற்சீர் வெண்டலை மடந்தை நிறை நேர்புளிமா மாமுன் நிறை அணி இயற்சீர் வெண்டலை அணியில் நிறை நேர்புளிமா மாமுன் நிறை திக இயற்சீர் வெண்டலை திகழ்வதொன் நிறை கருவிளம் விளமுன் நேர் ஒன் இயற்சீர் வெண்டலை உண்டு நேர்பு காஸ். மிகச் சிறப்பு. அடுத்த பாட்டு. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேரை நகை மொக்குள் உள்ளதொன்று உண்டு. முகை மொக்குள் நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் உள் வெண்சீர் வெண்டலை உள்ளது நிறை கோவளம் விளமுன் நேர் நா இயற்சீர் வெண்டலை நாற்றம் போல் நேர் தேமாங்காய் காய்முன் நேர் பே வெண்சீர் வெண்டலை பேரை நேர் தேமா மாமுன் நிறை நகை இயற்சீர் வெண்டலை நகை மொக்குள் நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் உள் வெண்சீர் வெண்டலை உள்ளதும் நிறை பூவளம் விளமுன் நேர் உன் இயற்சீர் வெண்டலை உண்டு நேர்பு காஸ். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக கமலா ஜெயபாலன் பாடல். வணக்கம். கமலா ஜெயபாலன் அம்மா. கமலா ஜெயபாலன் அம்மாவோட திருமண நாள் என்றோ 10ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னா நாங்கள் கலகலக்கவில்லை. 2 நாள் கல்யாண வீடுகளும் செய்து மயந்தி நலங்கு செய்த ஆட்களை கூப்பிட்டதால கலகலக்காமல் புள்ளிகளோடு நாங்களும் முடிச்சு பண்ணோம். அண்ணன் நாங்க கண்டுபிடிச்சு போட்டுட்டோம். நன்றி மிக்க நன்றி. வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த நேரத்தில். ஆமா இனிய தருணம். இல்ல பிலேட்டட் விஷா இருந்தா கூட விஷ் தான். நன்றி இருக்கும். நான் 4 பாட்டு 3ம் 1 தான் எழுதியிருக்கேன். சரியான பிஸி. அதுக்குள்ள நான் இதை செய்யணும்னு செய்தேன். பிள்ளைகள் இருந்தால் திருத்தோடும் நான் இன்னும் மீண்டும் முன்னேறணும். காய் தேமா காய் தேமா குழந்தைகளா கூலிகளா? இல்ல இருங்க. காய் தேமானா அது அரிசீர் தானே. என் சீருக்கு எங்க காய் தேமா காய் அப்படி சொல்லணும். புன்னகையும் பூரிப்பும் பொங்கிடவே வாழ்வில் பொக்கிசமாய் பிறந்திட்ட பிள்ளைகளும் ஒன்று
இன்பத்தில் துன்பத்தில் இரண்டினும் சேர்ந்து இருப்பதையும் பகிர்ந்துண்டு எளிமையுடன் வாழ்வில் அன்புள்ள வாழ்வுடனும் அனுசரித்தும் போயே அறந்தனையும் காத்திங்கே அறியாத குஞ்சை அன்னையாயும் அனுசரித்து அரவணைத்தே அன்பாய் ஆறுதலும் கொடுப்பதுவே ஆண்டவனின் ஆசி. இப்ப முதல் அடி எப்படிங்க? முதல் அடி புன்னகையும் பூரிப்பும் பொங்கிடவே வாழ்வில் அடுத்தது பொக்கிசமாய் பிறந்திட்ட பிள்ளைகளும் இன்று அப்படி வச்சுக்கோங்க. அடுத்த அடி இல்ல முதல் சொல் இன்பத்தில் துன்பத்தில் ரெண்டினும் சேர்ந்து. இல்ல அதெல்லாம் வேண்டாம், அவ்வளவு வேகமா எல்லாம் வேண்டாம். இன்று இன்பத்தில் அதுல என்ன பிழை? இன்று இன்பத்தில் ஜீவனம் இன்றே போடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இன்றே அது யோசிச்சு பார்த்தேன்னா அதுக்குள்ள எனக்கு இந்த அவசரத்துக்குள்ள வர மாட்டேன். இன்றே அழிஞ்சு போட்டு மாத்து. இன்றே இல்ல அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரி. கடைசி அடி ஈற்றடி படிங்க. ஆறுதலும் கொடுப்பதுவே ஆண்டவனின் ஆசி. முன்னாடி அனுசரித்தரவணைத்து அன்பாய். அந்த அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அனுசரித்தரவணைத்து அனுசரி அப்படின்னா அந்த இடத்துல வந்து காய்ச்சிகளா இருக்கு. அனுசரித்தே அரவணைத்து அனுசரித்தே அரவணைத்து அரவணை 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 இத்து அன்பாய் அங்கேயும் அரவணைத்தே போட்டுருக்காங்க. அரவணைத்தே அன்பாய் ஆறுதலும் கொடுப்பதுவே ஆண்டவனின் ஆசி. அதெல்லாம் கரெக்டா இந்த ரெண்டு இடங்கள். மற்றபடி கொஞ்சம் அவசரமாக ஒன்னும் பிரச்சனையே இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வறியவர்கள் வயிற்றினிலே வந்தங்கு தங்கி வசந்தமுடன் பிறந்த போதும் வயிற்றுக்கு அன்னமும் வயிற்றுக்கே அன்னமும் அறியாத வாழ்வுதனால் அடிமையாகி வாடி அல்லலுற்று பெற்றவர்க்கு அன்னமிடும் பேராய். அல்லலுற்று பெற்றவர்க்கன்னமிடும் பேராய் குறிதவறி கூலியாகும் குழந்தையுமே நீயே. கூறுகட்ட முதலாளி கொடுமதனை வெட்டி முறித்தெறிந்து விலங்குடத்து முதல்வனாவாய் வாழ்வில் முறைகட்ட மூடர்களையும் முகங்கிழித்து ஏறு. முகங்கிழித்து ஏறு அப்படின்னா என்னது? முகங்கிழித்து ஏறு அப்படி வந்துருவாதா? முகங்கிழித்தே ஏறு. சரியா? அதாவது புணர்ச்சிக்கு கட்டாயமாக, அதுவும் குற்றியல் புணர்ச்சிக்கு கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். திருப்பி வாசிக்காதாரா இந்த திருப்பி நான் வாசிக்க எங்க ஊர்ல அதை வாசிக்கும் போதே அது தடங்கள் தெரியும் உங்களுக்கு. சரியா? அடுத்து பணம் படைத்த கஜவர்களின் கயவர்கள் பலியிடுவர் அந்தோ பாலகரை கூலிக்காய் பயன்படுத்தினாலும் குணமற்ற கூத்தர்கள் குடிதனையும் எட்டி குலத்துடனே விரட்டிடுவோம் குழந்தைகளும் வாழ. பணம் ஒன்றே வாழ்வென்ற பாதகரை ஓட்டி பக்குவமாய் குழந்தைகளை பாதுகாப்போம் நாமும். உணவுக்காக உடல் நொந்தும் உழைக்கின்ற பிள்ளை உரமாகி மண்ணிலே உப்புவதும் உண்டோ. சரி, அடுத்தது இது ஒரு பாட்டு தான். காய் காய் மாத்துமா காய் மாத்துமா. குடிசையிலே பிறந்துட்டால் வேறா குளவி. குடிசையிலே பிறந்துட்டால் வேறா குளவி. கொடுமைகளை தாங்கியுமே வாழ்வது
வாழ்வதும் கொடுமைகளை தாங்கியுமே வாழ்வதும் அங்கால வரும் வாழ்வதும் மடியினிலே வளர்ந்தவரை மண்ணில் இறக்கி மண் தனக்கு இரியாக்கும் மனிதன் மாடா படிப்பதற்கு வழி தேடி பத்தன் வழிதேட பக்தன் எவனோ பணிதனிலும் கவனமில்லா கல்லன் தகப்பன் கல்லன் விடியலுக்கும் வழி காண்போம் வீரமாய் உலகை உயிருடனும் காத்திடுவோம் என்று புவியில். இருங்க என்ன சீர்வரையறையில எழுதிருக்கிறீங்க? காய் மாத்துமா. அப்ப முதல் அடியிலேருந்து பொறுமையா படிங்க பார்க்கலாம். குடிசையிலே பிறந்திடவே பிறந்திட்டால் வேறா குளவி. குளவி என்பது தேமாவா? குல நிறை நேர். பிள்ளை புளிமா. எல்லாம் புளிமா. முழுக்க புளிமா. மா இடத்துல புளிமா இருந்தா சரி, ஏன் வந்துட்டு கடைசியில தேமாடு எல்லாம் புளிமாவை கொண்டு வந்தீங்க? மாத்தி குளவி என்பது பிள்ளைன்னு எழுதுங்க. விடிய ஒரு 6 மணிக்கு இதை நான் 3 பாட்டு நான் திருப்பி எழுதி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். டைப் பண்ணி நீ நீட்டை அறிக்க வேணும் கட்டாயம். அப்ப நான் எழுதி திருப்பி வைக்கோம். ஓகே அது குளவி என்பது பிள்ளைன்னு போடுங்களேன். அது மாதிரி அதற்கு சமமான ஒரு நிகரான சொல்ல பயன்படுத்த. குடிசையிலே பிறந்திட்டால் வேற பிள்ளை கொடுமைகளை தாங்கியுமே. அதை விட இன்னும் அருமை பிள்ளை வேறா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அழுத்தம் வேற பிள்ளை வேறா. சரி நான் செய்கிறேன். அது செய்கிறேன். சரியா? பொறுமையா செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவசரம் எல்லாம் வேணாம். இப்பதான் குழந்தைய செட்டில் பண்ணிட்டு 3 பாட்டும் ஒழுங்கா எழுதினான் 2 நாளைக்கு முந்தி. இது இப்ப விடிய எழுதினான். அதை எனக்கு உண்மையில சரியா ஓடாதால நான் 3 முடிக்கல. கொஞ்சம் இல்ல 2 வாரம் நாங்க நேரம் கொடுத்தோம். ஒரு உண்மையிலே நாங்க இதுக்குள்ள சரியான கல்ல நாடுதான் அதுக்குள்ள வாடுறது வேற வேணும்ன்றதுக்காக வாடுறத நான் அவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆய்வும் இருந்தது. கலையின் அண்ணாண்ட ஒரு புத்தக ஆய்வு 2 புத்தக ஆய்வும் இருந்தது கவுண்டரியில. அதுக்கும் கொஞ்சம் வினா கட்டாது. மற்றது எங்கட வீட்டு தெரியாதா வீட்டுலயும் அப்படி இப்படி இப்ப கல்யாணம் கட்டி பிள்ளை சாட்டுகளை சொல்லக்கூடாது. ஒரு வருடம் போய்கொண்டே இருக்கும். எண்ணினால் செய்யணும் கட்டாயம். எதுக்கும் சாட்டி சொல்லக்கூடாது. அதுல நான் நிதானமாக மற்றவைக்கு சொல்றேன்னா நானும் அதை பழகி கொள்வானும் கட்டாயம். அதை செய்வன். இனி இனிமே செய்யக்கூடிய இப்ப இந்த திருக்குறள் 72 76. ஆமா. செறிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து. செறிதொடி நிறை கருவிளம் செய்திறந்த நேர் நிறை நேர் கூவுளங்காய் கள்ளம் நேர் தேமா உறுதுயர் நிறை கருவிளம். தீர்க்கும் நேர்நிறை புளிமா மருந்தொன்று என்பது இல்ல. இருங்க தீர்க்கும் என்பதுல எங்க நிறை வந்திருக்கு? ஈர்க்கும் நிறை இல்ல, தேமா. தேமா நிறை நேர் புளிமா என்ன மருந்தொன்று நிறை நேர் புளிமா துடைத்து நிறை நேர் புளிமா. இங்கு ஈற்று சீராக இருக்கிறது. வெண்பா புளிமா வருமா? நிறைவு எப்படியாவது நீங்க வகுப்புக்கு வந்தே தீரணும் கமலாமா. ரொம்ப நல்லா எழுதுறவங்க. ஆமா, ரொம்ப நல்லா எழுதுவீங்க. அதனால அத வந்து விட்டுறக்கூடாது, திருப்பி புடிச்சுக்கணும். சரியா? இப்ப தலை சொல்லுங்க. தலை செறிதொடி நிறை கருவுளம் செய் நேர் உளமுன் நேர் இயற்சீர்வண்டலை நேர் நிறை செய்திறந்த கூவுளங்காய் கள்ளம் நேர்
வெண்சீர் வண்டலை, கள்ளம் நேர் நேர் தேமா, மாமுன் நிறை பெற வேண்டும், நிறை உரு, இயற்சீர் வண்டலை. இங்கே தீர்க்கும் இல்ல இல்ல அதுக்கு அந்த உரு துயர் தீர்க்கும் அந்த உருதுயர் நிறை நிறை நிறைமுன் கருவுளம் உளமுன் நேர் வர வேணும், தீர்க்கும் நேர் இயற்சீர் வண்டலை. தீர்க்கும் நேர் நேர் தேமா, மாமுன் நிறை வர வேண்டும், மருந்து நிறை இயற்சீர் வண்டலை. மருந்தொன் நிறை நேர் புளிமா, மாமுன் நிறை பெற வேண்டும், இயற்சீர் ருடை ருடை நிறை, ஆகவே புளிமா இயற்சீர் வண்டலை. மிகச் சிறப்பு. நேர்வு நிறைவு பிறப்பு. ஓகே. பெரிதாற்றி கலத்தால் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து. பெரிதாற்றி நிறை நேர் நேர் புளிமாங்காய், பட்பக் நேர் நேர் தேமா, கலத்தல் நிறை நேர் புளிமா, அரிதாற்றி நிறை நேர் நேர் புளிமாங்காய், அன்பின்மை நேர் 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 தேமாங்காய், சூழ்வ நேர் நேர் தேமா, துடைத்து நிறைவு பிறப்பு. இங்க பெரிதாட்டி நிறை நேர் நேர் புளிமாங்காய், காய்முன் நேர் வர வேண்டும், பட் பக்கல பட் நேர், ஆகவே வெண்சீர் வண்டலை. பட்பக் நேர் நேர் தேமா, மாமுன் நிறை வர வேண்டும், கலத் இங்கே இயற்சீர் வண்டலை. கலத்தல் நிறை நேர் புளிமா, மாமுன் நிறை வர வேண்டும், இங்கே அரி நிறை, எனவே இயற்சீர் வண்டலை. புளிமாங்காய் அரிதாற்றி நிறை நேர் நேர் நேர், காய்முன் நேர் வர வேண்டும், இங்கே அன்பின்மையில் காய், ஆக வெண்சீர் வண்டலை. அன்பின்மை நேர் 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 தேமாங்காய், காய்முன் நேர் வர வேண்டும், சூழ் நேர், சூழ்வ நேர் நேர் தேமா, மாமுன் நிறை வர வேண்டும், இந்த துடை மாமுன் நிறை வர வேண்டும், இங்கே துடை நிறை, எனவே இயற்சீர் வண்டலை. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் வடிவா சொன்ன மாதிரி இந்த செண்டா சரியா இருந்தா கொஞ்சம் நல்லா சொன்ன. இல்ல கொஞ்சம் வடிவா நான் சொல்லணுமா? ரொம்ப ரொம்ப அற்புதமா அழகா பிரிச்சிங்க. விட்டு போன நாட்கள்லாம் இப்ப திருப்பி வந்துட்டு நெஞ்சு நிற்கும் நிறைவாக வந்து கொண்டே இருக்கிறது. இடையில இடையில பொண்ணோட கல்யாணம் வேற வருது. இல்ல இங்கும் இங்கும் அப்படிதான். எல்லாரும் அது இணைந்து கொண்டு வந்து சேரணும். நவம்பர் மாதத்திலே என்னுடைய மகளுக்கு திருமணம் வைக்கலாம்னு. இந்தியாவுக்கு தான், இந்தியாவுக்கு திருச்சிக்கு வந்து விட வேண்டும். திருச்சி உறவுதானா? இல்ல இல்ல, மேட்ரிமோனில இருந்து தான் செலக்ட் பண்ணது. அவங்க செலக்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு வச்சிருக்கோம். பத்திரிகைகள் எல்லாம் வந்துட்டு செட்டில் ஆனா நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தபடியா வாழ்த்துக்கள் குழந்தைக்கு. நன்றிம்மா, நன்றி நன்றி. சிவமணி அக்காவினுடைய நேரம் இப்பொழுது கொள்வார். அவர் விடுமுறை எடுத்து வந்திருக்கிறாரா அல்லது விடுமுறை கிடைத்ததா? விடுமுறை தானாக வருகிறது. எப்போதுமே இந்த புதன்கிழமையில விடுமுறை வர மாதிரி பாத்துக்கோ. அதுதான் கடவுள்கிட்ட தான் கேட்கணும். சரி, அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். ஆமா, ஆசிரியரின் மகளுக்கும் வருங்கால திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் கலந்து கொள்ள ஆசைப்படுறோம். சந்தர்ப்பம் இருந்தா வரலாம். டைமா வரணும். ஆமா, நாங்கள் இந்த மரபு குழுவா சேர்ந்து போவோம். ஆமா, அதுதானே. கமலாக்காக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள், இந்திய வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, நானும் உடனேதான் எழுதினேன் கவிதை.
இரண்டு ம், ம். கவிதைகள் தான் எழுதியிருக்கிறேன், ரெண்டுலையும். சரி சரி. குழந்தைகள் கூலிகளா, காய் 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 மா, காய் 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 மா. குழந்தைகளும் கூலிகளா, கொடுமை அன்றோ வாழ்வில், குதூகலமும் பிறந்திடுமோ குடும்பத்தில் நாளும். வளமைக்கே மாறான வன்கொடுமை பெற்றோர், வளமுண்டோ இதனாலே வாழ்வெல்லாம் துன்பம். குழலாக இனிக்கின்ற குழந்தைகளின் கீதம், குறைகாண குவலயமும் குற்றத்தால் வாடும். முழவுகளும் கொண்டிங்கே முழங்கிடுவோம் நாளும், முழுமைக்கும் இக்கொடுமை முற்றறுப்போம் வாரி. ஓ அடுத்த பாடல். அருமம்மா, அருமை அருமை. நன்றி. அடுத்த பாடல். பெற்றெடுத்த பிஞ்சுகளை பிழைப்புக்காய் விட்டு பேதைகளாய் மாறுவதால் பின்தொடரும் துன்பம். நற்றவமே நன்மக்கள் நானிலத்தில் நாளும், நலமிழக்கச் செய்வதனால் நன்மைதான் உண்டோ. கற்கின்ற காலமெல்லாம் கனவாகி போக, கலங்கிடுமே கண்மணிகள் காசினியில் வாடி. விற்கின்ற செயலன்றோ விம்மிடுமே பிள்ளை, பிழையாதே இன்பம்தான் வீணாகும் வாழ்வு. ஓ ரொம்ப இரண்டாவது அருமையா பாடல். வச்சிருக்கீங்க. நன்றிம்மா. அடுத்த சீர்வரையறையம்மா. காய் காய் மா தேமா, காய் காய் மா தேம். சிட்டினது சிறகதனை சிதைக்கும் நேரம், செந்நீரை கண்ணீராய் சிந்தும் கண்கள். மொட்டுகளும் மலரவில்லை முகர்தல் ஏனோ, முழுமைக்கும் ஞானத்தை விதைத்தல் வேண்டும். திட்டமிடும் வாழ்வாலே தீமை இல்லை, திருவான செல்வமதும் தேம்பக் காணோம். விட்டகல வேண்டுமென்றோ விளையும் துன்பம், விருப்புறவே பிள்ளைகளை அணைத்து காப்போம். ஓ அருமை அருமை அருமை. அடுத்த பாடலம்மா. புழுவாக துடித்திடுமே மழலை பூக்கள், பிறப்பாலே துயருருமே பின்னும் காலம். விழுப்பத்தை காணாத விந்தை வாழ்வு, வேண்டாமே உலகினிலே வேண்டும் இன்பம். அழுத்தங்கள் குழந்தைக்கே அவலம் சேர்க்கும், அன்பாக அரவணைக்க அல்லல் தீரும். வலுவான வாழ்வாலே அன்பாக அரவணைக்க அல்லல் தீரும். ரொம்ப அற்புதமான வரி. வலுவான வாழ்வாலே வசந்தம் உண்டோ, வண்ணமிகு செல்வத்தை வாழ வைப்போம். அருமை அருமை. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. உங்களுக்கான திருக்குறள்கள் 7, 8. தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை. தன்னன் நேர் நேர் தேமா மாமுன் துறை நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. துறைவன் நிறை நேர் புலிமா மாமுன் தனன் நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. தனந்தமை நிறை நிறை கருவிளம் விளமுன் நம் நேர் வந்திருக்கின்றது இயற்சீர் வண்டலை. நம்மினும் நேர் நிறை பூவிளம் விளமுன் முன் வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. முன்னம் நேர் நேர் தேமா மாமுன் உணர்ந்து நிறை வந்திருக்கின்றது இயற்சீர் வண்டலை. உணர்ந்த நிறை நேர் புலிமா மாமுன் வளை நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. வளை நேர நிறை வளை நிறை மலர். மிகச் சிறப்பு. அடுத்த பாடம். நெருநத்தி சென்றாரும் காதலர் யாமும், எழுநாளேம் மேனி பசந்து. நெருநற்றி நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் சென்று நேர் வந்திருக்கிறது வன்சீர் வண்டலை. சென்றாரம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் கா நேர் வந்திருக்கிறது வன்சீர் வண்டலை. காதலர் நேர் நிறை பூகுளம் விளமுன் யா நேர் வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. யாமும் நேர் நேர் தேமா மாமுன் எழு நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. எழுநாளே நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் மே நிறை நேர் வந்திருக்கின்றது இயற்சீர் வண்டலை. மன்னிக்கவனும் வன்சீர் வண்டலை. மேனி நேர் நேர் தேமா மாமுன் பசந்து நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வண்டலை. பசந்து நிறைவு. மிகச் சிறப்புமா மிகச் சிறப்பு. நன்றிம்மா. நன்றிப்பா நன்றி. நிறைவாக நிறைவாக என்னுடைய பாடலை தருகிறேன். காய் 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 தேமா காய் 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 தேமா என் சிறுவிருத்தம். குழந்தைகளா கூலிகளா, பற்றொடு நாம் வளர்த்திடுவோம் பாலகரா உம்மை, பணி எனவும் நினைத்திடுவோம் பாரினிலே நின்று. சுற்றிலுமே பார்த்திடவே சுகந்தமாகும் வாழ்க்கை, சுமையென்றே விலக்கிடுதல் முறைதானோ சொல்லும். வற்றிடாத அறிவினாலும் விஞ்ஞான விந்தையாலும் வல்லமையே கொண்டவராய் மண் மீது வந்தார். முற்றாத காயொன்றை முட்டி மோதி பார்த்தால்
முளையுமேதான் வந்துடுமோ அப்படித்தான் இங்கே. முற்றாத காரியங்கள் முட்டி மோதி பார்த்தால் முளையுமேதான் வந்துடுமோ அப்படித்தான் இங்கே. திடவே இருந்தவராம் உயர் நெறியும் கற்றே உணர்வினிலே பேரிழப்பும் உடன் வந்தே சேர களைப்பதுவே வந்துடாது வாழ்த்திசைக்கும் சின்னம் கனிவதுவே கொண்டதென கண்ணியமாய் கூறும். அழைத்திடவே ஓடி வந்து காலருகில் நிற்கும் அன்பான குளவிகளை சளைத்திடாதே பெற்றும் துணை எனவே காட்டிடவே குவலயத்தில் நின்று சரிதத்தில் பெயர் பொறித்த மங்கையென மாற்றி சந்தனமாம் மனத்தினிலே தம் புதல்வர் எண்ணம் சாக்கடையாய் வீழ்த்திவிடும் நொந்ததேதான் பாரு. சந்தனமாம் மனத்தினிலே தம் புதல்வர் எண்ணம் சாக்கடையாய் வீழ்த்திவிடும் நொந்ததேதான் பாரு. அடுத்த பாடல் காய் மாதுமா. பிஞ்சுக்கை பலமேதான் தருதல் நன்றே பிறகேனோ கூலிகளாய் பணிப்பீர் மக்கள். வஞ்சகமும் வேண்டாமே மனிதம் எங்கே வல்லமையே நம்பிள்ளை நிலவு காண்பீர். நஞ்சனவும் மாற்றிடவே நிலையும் வேண்டாம் நல்ல கல்வி தந்திடுதல் நமது பாங்கே. பஞ்சமென வந்தவரே தரணிவான் தவிக்கவுமே விடலாமோ தரமோ செய்கை. கூலிகளாய் ஆக்கிடுவார் குலைத்தே வாழ்வை குணமதையும் மாற்றியுமே விடுவார் சாபம். வேலிகளே பயிரதையும் கெடுத்தல் ஒவ்வா வேகுதையா மெனத்திடையும் செயலே தக்க. நீலிக்கண் நீரதனை விடுவார் கண்டு நிலையதுவே பொறுத்திடவும் முடியா வாழ்வே. வாலிபமும் வந்துவிட்டால் வெறுமே தானாய் வரும் வரையில் பாலகராய் பார்த்தல் போதும். வாலிபமும் வந்துட்டால் வெறுமே தானாய் வரும் வரையில் பாலகராய் பார்த்தால் போதும். பட்டாசு தொழிற்கூடம் பணியில் பாலர் பதைக்குமே தான் நம்மனமும் இதுவோ சொல்வேர். விட்டில் போல் விழுந்திடுமே விடியானித்தம் விட்டில் போல் விழுந்திடுமே விடியானித்தம். விளைச்சலில்லா பயிரோதான் நமது பாலர் விளைச்சலில்லா பயிரோதான் நமது பாலர். தொட்டுத்தான் தொடர்கிறதே இதுவா விந்தை தொட்டுத்தான் தொடர்கிறதே இதுவோ விந்தை. தோற்றமுமே கொள்ளட்டும் மனத்தில் மாற்றம் கட்டுப்போல் சந்தானம் படிப்பே தந்தே பண்படுத்தும் அவர் வாழ்வே இனிதாம் நம்மை. பண்படுத்தும் அவர் வாழ்வே இனிதாம் நம்மை. ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்புதம் அற்புதம். எந்த இடத்துலயுமே பிழை சொல்ல முடியாது. அருமையா இருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள். நன்றி. இறுதி 2 திருக்குறளும் ஆமா. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அஃதாண்டு அவள் செய்தது. தொடி நோக்கி நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் மென் வெண்சீர் வண்டலை மென் தோளும் நேர் தேமாங்காய் காய்முன் நோக் என்பது நேர் வெண்சீர் வண்டலை நோக்கி நேர் தேமா மாமுன் அடி நிறை எச்சீர் வண்டலை அடி நோக்கி நிறை நேர் புளிமாங்காய் காய்முன் அஹ் நேர் வெண்சீர் வண்டலை அஹ்தான் நேர் தேமா மாமுன் தாள் என்பது நேர் மாமுன் நேர் எச்சீர் வண்டலை டார்சை நேர் தேமா மாமுன் தது நிறை எச்சீர் வண்டலை தது நிறை மலர் என்ற சீரில். பெண்ணினால் பெண்மை உடைத்தேன் கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. பெண்ணினால் நேர் நிறை கூவுளம் விளமுன் பெண் நேர் இயற்சீர் வண்டலை பெண்மை நேர் தேமா மாமுன் உடை நிறை இயற்சீர் வண்டலை உடைத்தேன் நிறை நேர் புளிமா மாமுன் கண் இயற்சீர் வண்டலை கண்ணினால் நேர் நிறை கூவுளம் விளமுன் கா நேர் வன்சீர் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை காமநோய் நேர் நிறை கூவுளம் விளமுன் நேர் இயற்சீர் வண்டலை சொல்லி நேர் தேமா மாமுன் இர நிறை மாமுன் நிறை இயற்சீர் வண்டலை இரவு நிறைவு பிறப்பு என்ற சீரில் வரும். மிகச்சிறப்புமா மிகச்சிறப்பு. வரும் வகுப்பு அடுத்த வகுப்பிற்கான வீட்டு பாடம் எழுதிக்கோங்க. எல்லோருமே எழுதிக்கோங்க. அப்புறம் புலனக்குழுவிலையும் போட்டுருங்க. அடுத்ததாக சீர்வரையறை பதின்சீர் விருத்தம் தலைப்பாக பதின்சீர் விருத்தம் போட்டுக்கோங்க. 2 பதின்சீர் விருத்தம் அதோட நிறைவாயிடும். அப்புறம் தேர்வுக்கான ஒரே ஒரு வகுப்பு உங்களுக்கு பயிற்சி வகுப்பாக தரப்படும். அதற்கு அடுத்ததாக தேர்வினை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ளுமாறு இருக்கும். சரியா? பதின்சீர் விருத்தம் சீர் வரையறை காய் 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 மா தேமா 3 காய் மா தேமா 5 சீர்கள் இருக்கும். அதேதான் அரையடியும் காய் 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 மா தேமா 2 அரையடிகளும் ஒன்றாகத்தான் இருக்கும். காய் 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 மா தேமா காய் 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 மா தேமா. அதோடு அடுத்த பதின்சீர் விருத்தம் சீர்வரையறை 2வது
பதின்சீர் விருத்தம் சீர் வரையறை மா 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 4 மா ஒரு காய் 4 மா ஒரு காய் அதேதான் அரையடியும் 4 மா ஒரு காய் புரிஞ்சுதா? இப்ப முதல் சீர்வரையறையிலே 3 காய் மாத்தேமா அதே அரையடியாக 3 காய் மாத்தேமா பதின்சீர் விருத்தம். அடுத்த சீர்வரையறையாக 4 மா ஒரு காய் 4 மா ஒரு காய் பதின்சீர் விருத்தம். இதுலயும் 3 பாக்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். 3 பாக்கள். என்ன தலைப்பு கொடுப்போம்? ஆனி மாசம் தான் அதுக்குள்ள இல்லையா? ஆனி மாதம் ஆணியில தான் நமக்கு வரும். மலரும் நினைவுகளில் பள்ளி பருவம் கொடுப்போமா? மலரும் நினைவுகளில் பள்ளி பருவம் வித்தியாசமான தலைப்பு. மலரும் நினைவுகளில் பள்ளி பருவம். நெஞ்சு நிற்கும் நினைவுகளை சொல்லலாம், இல்ல இனிக்காத போராட்ட நினைவுகளை சொல்லலாம். அதெல்லாம் உங்க விருப்பம்தான். ஏன்னா 3 பாக்கள் எழுதும் போது அதை வந்துட்டு உங்களுக்கு நூலாக்கம் செய்வதற்கு மிக மிக உபயோகமாக இருக்கும். சரியா? மலரும் நினைவுகளில் பள்ளி பருவம் அதான் தலைப்பு. சரியா தலைப்பை எழுதிக்கோங்க. அந்த தலைப்பை ஒட்டி உங்கள் மனத்திலே தோன்றிய அந்த பள்ளி பருவம், பள்ளி பருவத்திலே இருக்கின்ற ஆசிரியர்கள், அதே போலவே உங்களுடைய நண்பிகள், தோழிமார்கள், அது குடும்பத்தோடு இணைந்ததாக தலைவாரி பூச்சூட்டி அனுப்புகின்ற அந்த தாயின் ஒரு எண்ணம், எல்லாவற்றையும் இணைத்துக் கொள்ள. ஏன்னா 3 பாக்கள்ங்கும் போது அழகாக கொண்டு வரலாம். இங்க ஒரு பாடல் எழுதினேன், 2 தான் எழுதினேன், அப்படி இல்லை. 3 பாக்களும் அனைவருமே எழுதி கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான். அனுப்பிட வேணும். ஆமா, எல்லாத்தையும் எழுதி அனுப்பிச்சிட வேண்டும். அதே போலவே திருக்குறள் அதிகாரம் பிரித்து தலை சொல்ல வேண்டும். 129 உணர்ச்சி விதும்பல். நல்ல அருமையான தலைப்புல இந்த அதிகாரம் இருக்கும். 129 நம்ம சிவதர்ஷினிமா எழுதி போட்டுருங்க. ஆமா, உடனடியாக எழுதி போட்டாதான் தேட மாட்டாங்க. இல்ல நானும் கொஞ்சம் மறந்துடுவேன், ஆசிரியருக்கு தான் பணி கூடியது. அதனால ஏன்னா இதோட உங்களுக்கு ஆசிரியப்பா முழுமையாக முடிவடையுது. ஆசிரியப்பால் இருக்கிற ஆசிரியர் துறை, ஆசிரியர் விருத்தங்கள், அதே போலவே ஆசிரியர் ஒத்தாழிசை எல்லாம் முடிஞ்சது. சரியா? அப்புறம் தேர்வை நோக்கியதாகத்தான் இருக்கும். சரியா? அதுக்கு கிட்டத்தட்ட 110வது வகுப்போ 11வது வகுப்போ தேர்வாகத்தான் இருக்கும். சரிதானே? இதுல நேரம் இருந்தால் ஒரு நிமிடம். இந்த வகுப்புல தேர்வு இல்ல தானே, அதுக்கு அடுத்த வகுப்பு. ஆமா, இந்த வருகின்ற வகுப்புல தேர்வு இல்ல, அதற்கும் அடுத்த வகுப்பிலும் கூட தேர்வு இல்ல. பாடம் கொடுத்து பயிற்சியாக நாங்க கொடுப்போம். சரியாம்மா? பயிற்சியாகத்தான் தருவோம். 110வது வகுப்பிலோ பயிற்சி கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்றால் 111வது வகுப்பிலோ உங்களுக்கு தேர்வு. தேர்வு முறைமை எப்படிப்பட்டதாக நீங்க எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நாங்க சொல்லுவோம். அதனால அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நேரம் இருந்தால் ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நேரம் இல்லை என்றால் அப்படியே நிறைவு செய்து இருக்கு. பேசுங்க பேசுங்க. ஒரு நிமிடங்கள் விரைவாக எடுத்து செல்வநாயகி அம்மா. எப்பவுமே செல்வநாயகி அம்மா நம்ம எல்லாம் வழிகாட்டி. வாங்க, மியூட்ல நிக்கிறீங்க. மைக் எடுத்துட்டு வந்தா சரியா? உங்க சத்தம் பெரியலாமா? மைக் எடுத்து. வணக்கம் அம்மா. எல்லோருக்கும் எங்களோட ஆசானுக்கு முதல் கட்டம் ஆமுகத்துக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். இந்த சக உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். அருமையான அந்த வகுப்பும் இந்த தலைப்பு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது.
பாடசாலையில குறைச்சி எழுத அம்மா கூட்டி எழுதிட்டா வந்த கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த கவலையா இருந்தது. அதை சிந்திச்சு பார்க்க பழைய நான் சந்திச்ச பிள்ளைகள் முகாம் கண்ணுக்கு முன்னால வந்துட்டு ஒரு கவலையா நல்ல ஒரு தலைப்பு எனக்கு பிடித்த தலைப்பாக இருந்தது. அதோட எல்லோருடைய கவிதையும் எனக்கு நல்லா பிடிச்சது. நல்ல இடையில வந்த வசனம் அந்த வரிகள் நல்ல சிந்தனைக்குரிய இது பெருமதியான கவிதை. உண்மையிலே எல்லோருடையதும் பெருமதியான கவிதை, பெருமதியான கருத்தாளம் இருக்கிறது. வசன சீர்கள் அது எப்படி இருந்தாலும் அந்த கருத்தாளம் அதுக்குள்ள நிறைஞ்ச கவிதைகளை நான் உங்களுடைய மிக சிறப்பான கவிதைகள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுக்கும். இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்த எங்களுடைய ஆசானுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்றது? அதுக்கான காலம் எப்ப வரும், எப்ப கணிஞ்சு வருமானா எனக்கு இன்னும் வர இல்லை. நான் அவ நேரம் சந்திக்கும் நிறைய விரும்புறேன். நான் இப்பயும் ஒன்று அறிவிச்சுட்டா சந்தர்ப்பம் எனக்கு அமையுமா அமையாதா கடவுள் தான் கேட்கணும். கேட்டு பார்ப்போம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் அமைஞ்சா வந்துருவணும். முழுமையாக எல்லோருமாக ஓடி ஓடி வாருங்க. சந்தர்ப்பம் பார்ப்போம். கடவுள துணைய வேண்டும். எல்லோருக்கு நன்றி. மீண்டும் ஆசிரியருக்கும் மற்றும் சுதர்ஷினி வாணி அனைவருக்கும் கவிஞர்களுக்கும் எனது வணக்கம். இன்று சிறு சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டேன். ஏனென்று தெரியவில்லை என்று சொன்னால் பல நெருக்கடிகள். எங்களுடைய சித்தியரால் கனடாவில மோசம் போயிட்டான், அந்த மனக்கவலை. மற்றது கனடாவிலிருந்து இந்த சகோதரங்கள் பேர பிள்ளைகள் வந்து நிக்கணும். அப்ப அந்த அதுக்குள்ள எனக்கு எழுத முடியாமல் போய்விட்டது. கஷ்டப்பட்டுத்தான் எழுதினான். அதுல பிள்ளைகளை விட்டு விட்டேன். கவலையா கிடந்தது. கவலையெல்லாம் படக்கூடாது. மீண்டும் திரும்பி பயிற்சி தானே பயிற்சி. அதான் திருப்பி பார்க்க வேணும். கட்டாயம் திருப்பி பார்க்காட்டி விடுவாங்க நிச்சயமாக. ஆனா உண்மையா எல்லாரும் இப்ப கமலாம் அப்படித்தான், சகோதரிகள் 2 பேரும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். பிள்ளைய விட்டுட்டோம். ஆனா உண்மையிலேயே அதுல சிந்தனையும் ஓட்டமும் அதே குறிக்கோள்ல இருந்தா நிச்சயமா பிழை இல்லாமல் எழுதலாம். அந்த திருக்குறளும் அப்படித்தான். திருக்குறளும் பிரிக்கிறதும் இவ்வளவு பிரிச்சுட்டேன் தானே. ஒரு திருக்குறளாவது அவ்வளவும் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவு திருக்குறளும் பிரிச்ச குறள் அவ்வளவும். அதனுடையாக அந்த மீட்டு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இவ்வளவு நன்றியும் ஆசிரியருக்கும் தளர்ந்த வாணிக்கும் அதை நெறிப்படுத்தின சுதர்ஷினிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோற்ற கவிதைகளையும் உண்மையிலேயே ரசித்தன. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ரகத்துலதான் எழுதியிருக்கிறேன். எல்லாருடைய கவிதைகளும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றிமா, நன்றி, மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஆசிரியரே, வணக்கம் சுதர்ஷினி, வணக்கம் மணியக்க, அனைவருக்கும் நன்றி. என்னோட சக தோழிகளுக்கும் நன்றி. அந்த ஆசிரியர் தருகின்ற அற்புதமான அந்த தலைப்புகள் பிடித்திருக்கிறது. எனக்கு திருப்ப நாங்கள் ஒரே தலைப்பை தான் ஆரம்பத்துல எழுதுன மாதிரி தெரிஞ்சதுதான். இப்போது புதிய புதிய தலைப்புகள் எல்லாமே அந்த மனதை கவருகிற நல்ல தலைப்புகளாக இருக்கிறது. அடுத்த தலைப்பு மலரும் நினைவுகளில் பள்ளி பருவம் சிறப்பான தலைப்பு வச்சு கொண்டு வரும். நாங்கள் அதுக்குள்ள நான் எப்படா 108வது வகுப்பு வரப்போகுதுன்னு இப்பவே காத்துறேன். நாங்கள் அந்த போகும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தடங்களா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டோம்னா அப்படியே எங்களை அறியாமல் எழுதி கொண்டே போய்கொண்டிருக்கலாம். அந்த சிறப்பான வகுப்புல எல்லாரையும் சந்திச்சல சரி, பெரிய சந்தோஷம். எனக்கு கடவுள்ற ஒரு சித்தம் போல இருக்கிறது. லீவு 2 நாள் கிடைச்சிருக்கிறது. அதே போல தேர்வுக்கு நான் நிச்சயமா லீவு கேட்டு வருவேன். மிக்க நன்றி. அனைவருக்கு நன்றி. சிறப்பான கவிதைகளை கேட்டதுல மிக்க சந்தோஷம். மிக்க மிக்க நன்றி. என்னுடைய கருத்தையும் பதிவு செய்கிறேன். உண்மையிலே எல்லோருடைய ஆர்வமும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் எழுதி கொண்டு வந்த வகுப்பில இணைய வேணும் என்ற ஆர்வம், அதுக்கு
வாழ்த்துக்கள். மற்றும் ஆசிரியருடைய தொடர்பணி ஒரு வகுப்பு கூட விடாமல் உற்சாகத்தோடு வந்து இணைகின்ற தன்மை இது எல்லா பல விடயங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கு வகுப்பு. ஆகவே நானும் மீட்டல்ல அப்பப்போ சில வேளை எழுத இருக்கைகளை கொஞ்சம் என்னன்னு சொல்ற அது நேரத்துக்கு எழுத வேணும். நாங்கள் அந்த கடைசி நேரம் சேர்த்து வைக்கிறதால கொஞ்சம் சில வேளை குழப்பங்கள். ஆகவே இன்று முதலே ஆரம்பிக்கும். ஒரு பாட்டை ரசிச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுத ஒரே அடியா எழுதாம எழுதிய வித்தியாசமான சிந்தனைகள் எல்லோருடைய பாடல் செல்வன் ஐயம்மா, சிவமணி அவர்கள், கோசலா ஞானம், கமலாஜியம்மா எல்லோருடைய பாடலும் மிகச்சிறப்பாக. நான் நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. வாணிமுகன் கருத்தோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். வாணிமோகன் அவர்கள் என்று சற்று கொஞ்சம் கேட்க தவறி விட்டார். மன்னிப்பை வகுப்பு பிள்ளைங்க மாதிரி நான் கொஞ்சம் மறந்துட்டேன். வெளியில வெளியில நான் கொஞ்சம் தொலைபேசி அந்த நேரம் தான் அவருக்குரிய இல்ல ஊர்ல இருந்து முக்கியமான தொலைபேசி வந்தது. அப்ப அதோட கொஞ்சம் இல்லாட்டி பிறகு அவரால் இப்ப பிடிக்காட்டா. ஆனா வாணிமுகன் நீங்க வந்துட்டு இங்க அதுவும் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வீட்டு பக்கமா போற அளவுக்கு வராம இருந்தீர்கள் என்றால் நாங்க வாகனம் வைத்திருக்கிற நாங்களே வர இல்ல. வாகனம் இல்லாத நாங்கள் எப்படி வருவோமா? சரி வருவோம் சந்திப்போம். அடுத்த வருடம் சந்திப்போம். அடுத்த வருடம் இல்ல இந்த வருடமே சந்திக்கணும். டிக்கெட் போடுங்க, வந்து இறங்குற நாளைக்கு. நோ ப்ராப்ளம். சரி, அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. எவ்வளவு ட்ரை பண்ணி முடியாமல் போச்சது. கட்டாயம் சந்திப்போம் ஒரு முறை. நன்றி நன்றி மிக்க மிக்க நன்றி. வகுப்புகளை உங்களுடைய வகுப்புகளை மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த முதல் எழுதின அந்த கவிதை அந்த கூலியும் குழந்தையும் கூலியும் சொல்லி உண்மையிலேயே அந்த குழந்தைகளை வச்சு அந்த பட்டாசு கம்பெனிகள்லையும் அந்த வீடு சுற்றுற இதுகள்லையும் கொண்டு போய் சேர்த்து வீட்டுல வேலை செய்யறது, கல்வித்துறை வைக்கிறது மன வருத்தத்துக்குரிய விஷயமாக மனதை ஊற்றக்கூடியதாக இருந்தது. இந்த கவிதைகள் எல்லாம் படிக்கிறது அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மகளை இந்த மனதை நெருடக்கூடியதாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருமே அழகாக கவிதைகள் தந்திருந்தீர்கள். உங்களுடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆரம்பத்திலும் வாழ்த்தி இருந்தேன், நிறைவிலும் வந்து மனதர வாழ்த்தி இருந்தேன். மிக்க நன்றிகள். மிக்க நன்றி எல்லோருக்குமே. நன்றி அவர்களே, கோசல ஞானம் அவர்களே, சிவமணி அவர்களும் என்ன சொல்றாங்கம்மா. இடையில நான் பார்த்தேன் நிவர்ணன் இருந்தார் கமலா ஜெயப்பன் அவர்கள் இல்லையா? சரி, எல்லோருக்கும் நன்றி. தட்டு கொடுப்ப தந்த நேவிஸ் பிரபுசர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம் தொகுப்போடு சரஸ்வதி பாஸ்கர் சுயர்ஷினி அவரும் மற்றும் மேலியோர்கள் எல்லோரும் அணிந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.